தமிழ் மொழியில இருக்கிற எண்ணூறுக்கள்ல 3 எண்ணூறுக்களை மட்டும் நம்மள பலருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்ன? ஆமாங்க, இந்த 3 எண்ணூறுக்களை நம்மள பலருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே 10, 100, 1000 அப்படின்னு எழுதும்போது ஒண்ணு கூட ஒரு சூழியத்தையும் 2 சூழியத்தையும் 3 சூழியத்தையும் போட்டு எழுதிடுறோம். ஆனா பழைய காலத்து தமிழர்கள் அப்படி எழுதல. அதுக்கு மாற்றா அவங்க 10 அப்படிங்கிறதுக்கு இந்த எண்ணூறுவையும், 100 அப்படிங்கிறதுக்கு இந்த எண்ணூறுவையும், 1000 அப்படிங்கிறதுக்கு இந்த எண்ணூறுவையும் பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த 3 எண்ணூறுகளையும் பயன்படுத்தும் போது எண்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப பெரிதா இருந்துச்சு. எப்படி அப்படின்னா நம்ம இப்ப 5231 அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா 5000 அப்படிங்கிறதுக்கு 5க்குள்ள எண்ணூறுவையும் 1000க்குள்ள எண்ணூறுவையும் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் 200 அப்படிங்கிறதுக்கு 2க்குள்ள எண்ணூறுவையும் 100க்குள்ள எண்ணூறுவையும் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் 31 அப்படிங்கிறதுக்கு 3க்குள்ள எண்ணூறுவையும் 10க்குள்ள எண்ணூறுவையும் 1க்குள்ள எண்ணூறுவையும் பயன்படுத்தி இவ்வளவு பெருசா 7 எண்ணூறுகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஆனா சுழியம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணூறுவை புதுசா நம்ம சேர்த்துக்கிறதுனால இந்த எண்ணை 4 எழுத்துக்கள்ல எப்படி நம்ம ஆங்கிலத்துல எழுதுறோமோ அதை போலயே எழுதிடலாம். அதனாலதான் 10, 100, 1000 இதுக்கெல்லாம் தனித்தனி எண்ணூறுகளை பயன்படுத்துறதுக்கு பதிலா ஒன்று கூட ஒரு சூழியத்தையும் 2 சூழியத்தையும் 3 சூழியத்தையும் பயன்படுத்தி எழுத ஆரம்பிச்சோம். இந்த செய்தி பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க.